கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருடைய நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது தேவனுடைய திட்டத்தின்படியாகவும் தேவனுடைய தீர்மானத்தின்படியாகவும் நடக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுறீங்க, தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்திலே கண்டிப்பாக நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறாரே. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் அவையெல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. நமக்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கணும் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை மிகுதியாய் பெற்றுக்கொள்கிறாங்க. தேவனும் தன்னிடத்தில் அன்பு கூறக்கூடிய பிள்ளைகள் மூலியமாக கிரியை நடத்துகிறார். தேவனுடைய சித்தம் இல்லாதபடி, தேவனுடைய அனுமதி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடக்காது. ஆமாம், நமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். ஃபாதர் பாடினார் இல்லையா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே என்று சொல்லி நீங்கள் எல்லா காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய பராமரிப்புகள் எல்லாம் நமக்கு உரியது. தேவனுடைய கிருபை நிறைந்த பராமரிப்புகளும், நம்மை சந்தோஷப்படுத்த வைக்கக்கூடிய நன்மைகளும், நம்மை வேதனைப்படுத்த வைக்கக்கூடிய சம்பவங்களும் எதுவாக இருந்தாலும் அவைகள் நமக்குரியவைகள் தான். இவையெல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒருவேளை இவைகள் நமக்கு நன்மை இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் முடிவில் நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளும் உலக பிரகாரமான நன்மைகளும் நித்திய நன்மைகளும் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல காரியங்கள் நடக்குது. நம்ம சுற்றிலும் பல சம்பவங்கள் நடக்குது. நேற்று இரவு திடீரென்று ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்டார். அழுது புலம்பக்கூட சக்தி இல்லாதபடி தன் பிள்ளைகளை குழியிலே இறக்கின பெற்றோர்கள் எத்தனை பேர்? அழுது புலம்பக்கூட வழி இல்லாதபடி தன் பெற்றோரை மண்ணுக்குள் இறக்கினவங்க எத்தனை பேர்? அழுது புலம்பக்கூட நேரம் இல்லாதபடி முழு குடும்பமாக மண்ணிலே இறங்கினவர்கள் எத்தனை பேர்? ஆனாலும் இவைகள் நடுவில் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை நடத்தலையா என்று கேட்ட பொழுது நான் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கதறினேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் நன்மையாகத்தான் நடக்குது அப்படிங்கிற தீர்மானம் இருக்கணும். ஒரு மருந்தில் பலவிதமான ரசாயன பொருட்கள் கலந்திருப்பாங்க. இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்முடைய சரீர நோயை குணப்படுத்தி நமக்கு நன்மை செய்யும். அதே மாதிரி தான் நமக்கு நேரிடுகிற எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்வார்.
அதனால தான் பவுல் முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக நாம் அதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த அனுபவங்கள் மூலியமாக அறிந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய அனுபவங்கள் மூலியமாக இதை அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக தேவனுடைய பராமரிப்பானது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு கழிப்பறையில் ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்து கொள்ளும்படியாக ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் அடிக்கிறான். ஆனால் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிற்கலை. ஓட்ட பாத்திரத்தின் வழியாக தண்ணீர் ஒழுகி கொண்டே இருக்குது. கழிப்பறையிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு அந்த மனிதன் வெளியே வருவதற்கு சற்றேறத்தாழ 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அந்த 2 மணி நேரத்துக்குள்ளாக அந்த கிராமத்தில் அவனை தவிர மற்ற எல்லாரும் தீவிரவாதிகளாலே வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. அந்த ஒரு மனிதன் மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். எதனால்? அந்த கழிவறையின் பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இருந்தபடியினால, தண்ணீரெல்லாம் கீழே போயிட்டே இருந்தபடியினால அவன் உயிர் காப்பாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள் நடக்காத மாதிரி, நடந்த மாதிரி, கிடைக்காத மாதிரி, கிடைச்ச மாதிரி எவ்வளோ ஃபீல் நமக்குள்ளே இருக்குது. ஆனாலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களும் நன்மைக்கு எதுவாகவே நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. ஆமாம், சாப்பிட்டாலும் நன்மைக்கு எதுவாகவே, சாப்பிடாட்டாலும் நன்மைக்கு எதுவாகவே, இருந்தாலும் நன்மைக்கு எதுவாகவே, இல்லாட்டியும் நன்மைக்கு எதுவாகவே, எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல அறிந்து அதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமாம், நீங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவங்க. நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறக்கூடியவங்க, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறக்கூடியவங்க, பரிசுத்த வார்த்தையிலே அன்பு கூறக்கூடியவங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். உங்களுடைய விசுவாசத்தை தளரவிடாமல் இருங்க. பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு நேராக கடந்து போங்க. எப்பொழுதுமே வெற்றி உங்களுடையதாகவே இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.